நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவுல பெண் குழந்தைகள் எல்லாரும் தெய்வமா பராசக்தியா தான் நம்ம எல்லாரும் வழிபடுறோம். பெண் குழந்தைகள் மீது அதிகமான நம்பிக்கையும் பாசத்தையும் வச்சிருக்க மண்ணு இந்த தமிழ் மண்ணு. அதில் பெண் பிள்ளைகளை பெற்ற ஒவ்வொரு தகப்பனும் கட்டி கொடுத்துட்டு நம்ம பிள்ளை எப்படி வாழ போறோம், நம்ம எப்படி இருப்போம், அதாவது என்னன்னா தன்னுடைய ஆட்சி அந்தஸ்தெல்லாம் இழந்து கூட தன் மகள் நல்லா வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய தரப்பும் தான் தமிழ்நாட்டுல அதிக பேர் இருக்கிறோம். அப்பேற்பட்ட இந்த மண்ணுல ஒரு பெண்ணு மிக சிறப்பான முறையில படித்து வளர்ந்து ஒரு நல்ல அதாவது திருமணம் முடிச்சு வரதட்சணை கொடுமையில அந்த ஆடியோ தாக்கம், அந்த பாப்பா பேசின ஆடியோ தாக்கம் ஒட்டுமொத்த தமிழக மக்களும் கண்ணீர் வடிச்சாங்க. மரண வாக்குமூல சாட்சிகளே பல்ட்டி அடிச்சாலும் மரண வாக்குமூலத்தை அடிப்படையாக கொண்டு தண்டனை கொடுக்கணும், அதுக்கான குற்றவாளிகள் வெளியேறக்கூடாதுன்னு சட்டமே இருக்கு. இந்த பாப்பா கொடுத்தது மரண வாக்குமூலம் தான். அந்த மரண வாக்குமூலத்தை அடிப்படையா வைத்து மாண்புமிகு விஜய் அவர்கள் இப்போது எப்படின்னா பெண் பிள்ளைகள் பாதுகாப்புல மிகவும் தனி கவனம் செலுத்துறாரு. பெண் பிள்ளைகள் நிம்மதியா ரோட்ல நடமாட நினைக்கிறாரு. பெண் பிள்ளைகளை யாரும் வதஞ்சிடக்கூடாதுங்கிற ரொம்ப பண்ணிட்டு இருக்காரு. பேர்பட்டவருக்கு இந்த தாய் தந்தையருடைய கண்ணீரை நீங்க எல்லாம் பார்த்து தன்னுடைய மகள் சாவுக்கு காரணமான அந்த குற்றவாளி சிறையிலே இருக்க வேண்டும், அந்த குடும்பம் சிறையில் இருக்க வேண்டும்ங்கிற ஒரே நோக்கம் தான். தமிழ்நாடு முழுவதும் இந்த மாதிரி பெண் பிள்ளைகள் நம்ம பாதிக்கப்படக்கூடாதுன்னு அவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க. இதை தயவுக்கு இருந்து மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் உடனடியாக அந்த ஜாமீனை ரத்து செய்து அந்த பெண் பிள்ளை ரிதன்யா சாவு காரணமா இருந்த அந்த குடும்பத்தை மீண்டும் சிறைப்படுத்த வேண்டும். அவர்களுக்கு தக்க தண்டனையை கவர்மெண்டே வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தை எங்களுடைய சார்பாகவும் ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். விசாரணை இப்போ மகிழா கோர்ட்டுக்கு வந்திருக்குங்க. இன்னும் ட்ரையல் டேட் அறிவிக்கல, அதுக்காக வெயிட்டிங்ல இருக்கா. ஆனா எங்களுக்கு என்னன்னா குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்ச எஃப்ஐஆர் போட்டதுல இருந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது வரைக்குமே சரியான முறையான விசாரணை இல்லைங்கிறது என்னுடைய ஆரம்ப காலத்துல இருந்தே நான் போராடிட்டு இருக்கேன். அதுக்குண்டான முறையான விசாரணை ஒரு எஸ்பி ரேஞ்சில் இருக்கிற அதிகாரி விசாரணை செய்து மறு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யணும்னு என்னுடைய வேண்டுகோளை வச்சிருக்கிறேன். அதுக்குண்டான ப்ராசஸ் போயிட்டு இருக்கு.